வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து சித்திரை வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் வந்து ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? அப்படி மே மாதம் அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம், இவங்களுக்கும் நல்லா இருக்குங்க. அதாவது 5-6 வருஷம் சனி பயிற்சி போயிட்டுருக்கு. ரொம்ப டஃப்பு தான். ஆனால் குரு பகவான் நம்மளை பார்த்துட்டு இருந்ததுனால இந்த ஒரு வருஷம், முக்கியமாக கடைசி 6 மாதம் நீங்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க பாருங்கள், லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஒரு ஹோப் கிடச்சிருக்கும் லைஃப்பில். அதாவது இந்த 5 வருஷம் எப்படி போயிருக்குன்னா ஒரு ஹோப்பே இல்லாமல் போயிருங்க. அட போடா என்னடா வாழ்க்கை, எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ செஞ்சுட்டு எனக்கு யாரும் வந்து செய்யலை, என் குடும்பத்தில் இருக்கவங்களையும் வந்து எனக்கு செய்யலை, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு வரலை, விரக்தியில் இருந்திருப்பாங்க. ஆனால் கும்பம் எப்படின்னா கடைசியில் யார் வந்தால் எனக்கு என்ன, நான் இருக்கேன், என் சொந்த காலம் நான் உடச்சி நான் முன்னேறுவேன் அப்படின்றவங்க இந்த 6 மாதமும் அதே மாதிரி தான் அவங்களே விழுந்து எழுந்து இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் இதுக்கப்புறம்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இன்னும் நம்மளுடைய நியூ இயர் புத்தாண்டு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கெல்லாம் சூப்பராக சொல்லியிருப்பேன். ஏன்னா சனி பகவான் அங்கேருந்து மூவ் ஆகிட்டார், இந்த வருஷம் எண்டில் ராகு பகவான் மூவ் ஆகிடுவார். இவங்களுக்கு தான் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களை டேரெக்டாக பார்ப்பாருங்க. அடுத்த ஜூன்லலாம் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போவார். காசு கொஞ்சம் நம்ம கையில் வர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய நிறைய தடைகள் வந்து நிவர்த்தி ஆகும். அதனால் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து இப்போவே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வேலை. ஏன்னா அப்ரைசல் டைம் இந்த மாதம் விட்டுட்டிங்கன்னா சில கம்பெனிகளில் 6 மாதத்துக்கு ஒரு அப்ரைசல் நடக்கும், நிறைய கம்பெனிகளில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இந்த மாதம் விட்டிங்கன்னா இதோட அடுத்த மே வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும், கஷ்டம். அதனால் யாராவது ப்ரமோஷனுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சனி பயிற்சி நடக்குது, அவ்வளோ சீக்கிரம் வருது கஷ்டம். ஆனால் அப்ரைசல் நல்ல சேலரி இன்க்ரீஸ்க்காவது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ. நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு 1000 ரூபா மாதம் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட பெரிய விஷயம். நீங்கள் கமெண்ட்டில் பாருங்கள், 100 ரூபா வந்தாலே போதும் சாமி அப்படின்னுவாங்க. அதனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் நல்லது தான். அதனால் சேலரி இதுக்கு வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்கள். இது ஒன்று உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது அடுத்து பிஸ்னஸ். கும்பம் இந்த 5 வருஷத்தில் நஷ்டம் எனக்கு அது எல்லாத்தையும் சொன்னால் அப்புறம் நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிறதெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கும்பம். அவங்களாம் இப்போ தான் இந்த 6 மாதமாக தான் பிஸ்னஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட்டுன்னு கண்ணில் பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டையும் எடுத்து பழைய கடனை தான் அடைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டஃப் பீரியட். ஆனால் பிஸ்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இறங்கி ஆடுங்க, அவ்வளோதான். நம்ம டைம் வந்து நல்லா மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம டைமு ரொம்ப நல்லா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இறங்கி ஆடுங்க, ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக உறுதி. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து லவ் அமையல நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது வந்து காமராசின்னு ஒரு 3 இருக்குது. காமராசி அதில் கும்பம் 1. இவங்களுக்கு வந்து ஆசை நிறைய இருக்கும் மனசில். ஓகே, இவங்க வந்து வெளியே ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அவங்களோட பிஹேவியரோட ரொம்ப ஜென்டல் பிஹேவியர் நல்லாயிருக்கும்.
நிறைய பேர் இல்லை அப்படி எனக்கு ஒரு தடவைலாம் ஒரு அம்மா வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாங்க கமெண்ட்லேயே. எங்கள் ஹஸ்பண்டு கும்பம், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப மோசம் ஓன்னு சொல்லிட்டு. லக்னம் நட்சத்திரம் பொறுத்து சில குணாதிசயங்கள் மாறும், அவங்க கட்டத்தை பொறுத்து நிறைய மாறும். இன்னொன்று, அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் எதனா டாமினேட் பண்ணி கூட அவங்க ஒரு கஷ்ட நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அப்படியே சில ஜாதகங்கள் வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் பொதுவாக கும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஆசை வந்து அவ்வளோ இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்ட மாட்டாங்க, சரிங்களா? ஸோ லவ்லாம் செட் ஆகணும்னா தாராளமாக இப்போ பண்ணலாம். இவங்கள வந்து மகப்பேருக்கு ரொம்ப மெயினாக மகப்பேருக்கு ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சனிப்பயிற்சி அப்போ தள்ளி போகிறது, அதுவும் உங்களுக்கு வந்து கும்பம்லாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சில ராசிகளுக்கு வந்து இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கும்பம் அப்படி கிடையாது. கும்பம் வந்து அந்த பானை மாரி, பானை பார்க்க பெருசாக அழகாக இருக்கும், ஆனால் ஒரு கல் எடுத்து அடித்தா போட்டுரும் உடஞ்சிரும். அந்த மாதிரி ஹெல்த்து ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஹெல்த்து ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதம் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது காசு. யார்கிட்ட கொடுக்குறேன், யார்கிட்ட வாங்குகிறேன். கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா, கடன் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தியோடு வழிபடலாம். ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபடலாம். சிவன் பார்வதியை வழிபடலாம். சனிக்கிழமைகளில் குளிகை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது. பள்ளியறை பூஜைக்கெலாம் வந்து தூபம் தொடர்ந்து வாங்கி கொடுக்குறது நல்லது. வீட்டில் தூபம் போட போட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யார் யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதே இல்லை, அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் 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 நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள், சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன், உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும்னு ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம், சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன்டா வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம், நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம்.
அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம், ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும், ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்கா பண்ணலையோ, அவங்க தான் அடுத்து, அடுத்து, அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில ஆஞ்சநேயர்கிட்ட போறேன், ஆஞ்சநேயர் சைடில சிவன் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி, மாறி போயிட்டுருக்கும். ஒரு தெய்வம், ஒரு மந்திரம் கரெக்ட்டா செலக்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமா நீங்க வந்து கால் பண்ணலாம். அப்பாயின்ட்மென்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்ட்டா உக்காந்து அத டீட்டெயில்டா சொல்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தடவ வந்து உங்களுக்கு வந்து ஆ வைகாசி விசாகம் வருது. கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்கு. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள், இல்ல உங்க பக்கத்துல இருக்க கோவில்கள்ல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வர, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க, இந்த கள்ளழகரையும், ஆ நம்ம முருகர், வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளமுடன்.